தேவைக்கு ஏற்ப அனுமதி வழங்கப்பட்டு தான் இருந்தது. யாழ்ப்பாணத்திலே நீர்வளங்கள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மழை காலங்களில் வரும்போது மழை நீரை சேமித்து வைத்து அதை நிலத்தடி நீருக்குள்ளே புகுத்தி நாங்கள் காலகாலமாக நிலத்தடி நீரைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை இன்னும் சிறப்பாக செயற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு திட்டங்கள் எல்லாம் முன்வைக்கப்படும். நீங்களும் குறிப்பிட்டீர்கள் பல குளங்கள் இருக்கிறது, அதனுடைய செயற்பாடுகளை சரியாக செய்தால் அதை மாற்றிக்கொள்ள முடியும். குறிப்பாக அராலி தடுப்பணை, தொண்டமானாறு தடுப்பணை, அரியாலை தடுப்பணை போன்ற பகுதிகளினால் கடல் நீர் மழை காலங்களிலே மேலதிகமாக திறந்துவிடப்படுகிறது, வெளியேறுகிறது. அங்கே நாங்கள் ஏன் அதை சேமித்து வைத்துக்கொண்டு நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்திலே அந்த நீர்நிலைகளை தயார்படுத்தி இங்கு எங்களுக்கான குடிநீரை மேற்கொள்ள முடியாமல் இருக்கு? அதற்கான காரணம் என்ன? ஏன் நாங்கள் இரணைமடு திட்டத்தை இங்கு கொண்டு வருவதற்கு இந்த அளவு முயற்சி செய்கிறோம்? எங்களுக்குள்ளே, அதாவது யாழ்ப்பாணத்திற்கு உள்ளேயே அதை ஏன் நாங்கள் சரி செய்ய முடியாமல் இருக்கிறது? நல்ல கேள்வி. முதலாவதாக நான் இதில் சொல்ல வலிக்கிறது, நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் என்ற ஒரு பிரிவினை மனத்துக்குள்ள எங்கள்கிட்ட இருக்க அந்த பிரிவில் நான் சொல்வது, நாங்கள் குடிநீரை எங்கே கொண்டு வர போகிறோம்? இப்போது யாழ்ப்பாணத்துக்கு தான் கொண்டு வரோம். யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு இல்லை, அதாவது இரண்டமடுவால கொண்டு நீர் யாழ்ப்பாணம் திட்டம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்குரிய திட்டம் தான். அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் உங்களுக்கு வடிவான விளக்கம் மட்டும் தர்றேன். அது சொல்ல வர்றது என்னென்றால், ரைட், நாங்கள் முதல் அதுக்கு வரைக்கும் நான் உங்களோட கேள்விக்கு நேரடியாக மறுமொழி சொல்றேன். அப்படி என்றால், யாழ்ப்பாண குடாநாடு எடுத்தீங்கள் என்றால் அது கிட்டத்தட்ட ஒரு 135 கிலோமீட்டர் நீளம் கடல் பரப்பு, கடலோட தொடுகையில உள்ள சுற்றளவை கொண்டது. 3 கடல் நீரேரி இருக்குது. 3 கடல் நீரேரியும் கிட்டத்தட்ட 10% பரப்பளவு, நிலப்பரப்பளவு எடுத்திருக்குது. ஆனா அந்த 3 கடல் நீரேரி இந்த கன்சன்ட்ரேஷன், அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் கடலை விட கூட, அப்ப கூடுதல் உப்புத்தன்மை ஒன்று உள்ள கடல் நீர் இருக்குது. யாழ்ப்பாணத்திலே எந்த ஒரு பகுதியை நீங்க எடுத்தாலும் உங்களோட தூரம் கடலோ அல்லது ஏரியில, அதாவது உப்புச்சரிவு உள்ள தண்ணிக்கு தொடர்பு 10 கிலோமீட்டருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல கடல் நீர் வரும். இதுதான் உங்களோட அமைவிடம். அப்ப இந்த அமைவிடம் உள்ள அடுத்தது யாழ்ப்பாணத்துக்கு கீழே உள்ளது ஒரு காஸ்டிக் கல்சியம் ஒரு அக்யூஃபயர் இருக்குது. அக்யூஃபயர்ன்றது நீரை தாங்கி வச்சிருக்கிற அந்த ஊடகம். உள்ளுக்கு இருக்கிற அக்யூஃபயர் என்னென்றால், கன இடங்கள்ல இந்த கல்சியம் என்ன செய்யும் என்றால், இந்த மழை நீரில் இருக்கிற சின்ன அசிடிக் தன்மையால கரைஞ்சு உள்ளுக்கு கனல்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது. சில இடங்கள்ல பாக்கெட்ஸாகவும் இருக்குது. அப்ப யாழ்ப்பாணத்துல கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஓட்ட கூடைக்குள்ள தண்ணி விடுறது மாதிரி, ஓட்ட வாளிக்குள்ள தண்ணி விடுறது மாதிரி, நீங்க இவ்வளவு தண்ணியை நீங்கள் சேமிக்க வலிக்கிட்டாலும் அந்த தண்ணி இப்ப கடலுக்கு போடும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் உள்ள கிணறுகள் எல்லாம் மேரி காலத்துக்கு வேற என்ன செய்யும், கிட்டத்தட்ட உங்களோட கையால அல்ற அளவு உயரத்துக்கு வரும். கோடைக்கு போக தேவையில்லை. நாங்கள் வவுனியால பார்த்தோம்னா கோடைக்குத்தான் தண்ணி கீழே போகும். ஆனா யாழ்ப்பாணத்துல கோடைக்கு போகாது. அந்த மேரி முடிஞ்சு மழை விட்டு கொஞ்ச நாள்லயே அந்த நீர் ஏன் அப்படி போகுது? எங்களால வச்சிருக்க இயலாது. ஏனென்றால் எங்களோட அக்யூஃபயர் ஓட்டை அக்யூஃபயர், கொஞ்சம் நாள் கொலோக்கியல் லாங்குவேஜ் சொல்றதா இருந்தா கணக்க துவாரங்கள் இருக்கு. அந்த துவாரங்களால தண்ணி முழுத்திலும் கடலுக்கு போயிடும். அந்த போயிட்டு இந்த ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணும். அப்ப அநேகமா பாருங்க, உங்களோட யாழ்ப்பாண கிணறுகள் பத்திர இல்லை, ஆனா அந்த ஒரு மட்டத்துல தான் நிக்கும். ஏன்னா அதுக்கு மேல ஒரு கடலுக்கு போறதுக்கு அவருக்கு அந்த பிரஷர் இல்லை. ஆனா நிரம்ப இருக்கிற குளம் முட்டை இருக்கேக்குள்ள டக்குன்னு போகுது. அப்ப நாங்கள் என்னன்னு நாங்கள் இங்க கடல் நீரை தேக்கலாம், மழை நீரே விஞ்ஞான ரீதியாக நிலத்தரை தோட்ட அமைப்பு ரீதியாக அதை சேமிக்க முடியாது. ரைட். ஆனா நாங்கள் மற்ற அடுத்தது பாருங்க, அநேகமான மழை காலத்துல எங்களோட வாட்டர் டேபிள் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துடும். அப்ப எங்க நாங்க சேமிக்க போறோம்? குளம் கட்டுறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட சமதர குளம் கட்டுறதா இருந்தா எங்களுக்கு 2 கிலோக்கு இணைக்கிறது தான், பண்டை போட்டு இணைச்சுதான் நான் குளம் கட்டலாம். அப்ப யாழ்ப்பாணத்துல குளம் கட்டிடாது. காலங்காலமா எங்கள்ட்ட சின்ன சின்ன துறவுகள், கோயிலுக்குள்ள கேணிகள் எல்லாம் கணக்கு இருந்தது. ஆனா அதுகள் எல்லாம் என்னென்றால் பாவனைக்குத்தான், அதாவது கணக்க விவசாயம் செய்தவைகள். அவைகள் அந்த பம் எடுத்து, அந்த பம்ல தண்ணி எடுத்து விவசாயம் செய்து கொண்டு வந்தவைகள். அதே நேரம் விவசாயத்துக்கு இருக்குது தண்ணி, என்ன சொல்றது கால்நடைகளுக்கு தண்ணி கொடுக்கிறது. அந்த தேவைகளுக்காகத்தான் அந்த குளங்கள் கணக்கு எல்லாம் கட்டிடுது. தென்னந்தோட்டம் வழியெல்லாம் துறவுகள் அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி எங்களுக்கு கோடை காலத்துல பாய்க்கலாமோ என்ற அளவுக்கு எங்களால சேமிக்க இயலாது. ஏன்னா எங்களோட அக்யூஃபயர் இப்படி சொல்லலாம், லீக்கி அக்யூஃபயர்னு சொல்லலாம். அது லீக் பண்ணி கடலுக்கு போயிடும். எங்களால ஒன்றும் செய்ய. அது மட்டும் இல்லை பாருங்க, நாங்கள் டியூப்வெல் அடிக்கிறோம். இப்போ சுற்றியும் நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குழாய் விற்கிற அந்த பைப் காலமேல பாத்தீங்கன்னா 3 நாள் ரிக் வரிசையில நிற்கும். ரிக்ன்றது அந்த ஆழ்துளை கிணறு செய்யறது என்ன, அடுத்தடுத்த மாசங்களை தொடங்கிடும். அப்ப நாங்கள் கட்டுமீறி ஆழ்துளை கிணறுகள் செய்து கொண்டு போறோம். அப்ப பாருங்க, நீங்க கடல் 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது, நீங்க தண்ணியை பம்ப் பண்ணா என்ன நடக்கும்?
கூட பம்ப் பண்ணி அப்கோனிங் என்று சொல்றது. அந்த அதாவது அந்த கீழே இருந்து மேலே தண்ணி மட்டும் வந்தா என்ன செய்யும், கீழே இருந்து கடல் தண்ணி கீழால உள்ளுக்கு வருது. என்னங்கிறது மேலே தான் ஒரு லேயரா நல்ல தண்ணி இருக்குது, அந்த அக்யூஃபயர் இருக்குது. அப்ப நீங்கள் டியூப்வெல்ல போட்டு டியூப்வெல்ல தண்ணி வரையில என்ன சொன்னா என்ன ஆழமா அடிக்கணும், ஆழமா அடிச்சா என்னமா கடல் நீர் எடுக்கணும். நான் சின்ன ஒரு உதாரணம் இல்லை, நான் உதாரணமா சொல்லாம தெரியல, நான் உதாரணம் சொல்லாம சொல்றேன். ஒரு ஹோட்டல் ப்ராஜெக்ட் எல்லாம் நடக்குது எங்களுக்கு. ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் உண்டு, டியூப்வெல் அடிச்சு இப்ப கடல் தண்ணியை உள்ள கொண்டு ஆரோவை போட்டு ஹோட்டலுக்கு பாவிக்கணும். அப்ப அவருக்கு ஆரோ போட்டு தண்ணி பாவிக்கிறதுக்கு வசதி இருக்கலாம் ஹோட்டலுக்கு, ஆனா அந்த சூழல்ல உள்ள மற்ற விழுந்த கிணறு எல்லாம் உப்பு தண்ணியா மாறுது. அப்ப எங்களை பொறுத்தவரையில எந்த நாலேஜ் எனக்கு நீர்ப்பாசனமோ அல்லது அவர் அடித்த அந்த குழாய் கிணறாலெல்லாம் கடல் நீர் வருகிறது. நீங்கள் ஓவர் பம்பிங், நீங்க கூட பம்ப் பண்ண வலிக்கிட்ட ஒபியஸ் தானே. நீங்கள் பம்ப் பண்ண என்ன செய்யும், இந்த மேலே இருக்கிற தண்ணி உங்களுக்கு முதல் வரும், பிறகு என்ன செய்யும், அந்த அதுக்கு கீழே உள்ள தண்ணியை உறிஞ்ச வலிக்கிடுவாரு. அப்ப கீழே வந்து அது நல்ல தண்ணி வந்து ஒரு லென்ஸ் மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது, ஒரு நல்ல தண்ணி லென்ஸ் ஒன்று தான் இருக்குது. அப்ப நாங்கள் அதுக்கு கூட அல்லோன்னு என்ன நடக்கும், டக்கண்டு கீழே இருந்து கடல் தண்ணி வரும். கடலுக்கு கிட்ட இடத்துல எந்த இடம் வந்து வெள்ளெடுத்துறை பருத்தித்துறை, அங்க கரையில வந்து நீங்கள் பம்படினீங்கன்னா என்ன கடல் தண்ணி உள்ள வந்துடும், இங்க கீழே இருக்கிற உப்பு தண்ணி வரும் நடு உள்ள இடங்கள்ல. அப்ப எங்களால டியூப்வெல் அடிக்கிறது நாங்க கண்ட்ரோல் பண்ண எல்லாமே இருக்குது. மற்றது கிணறுகள் வந்து மாரி காலத்துல மேல வந்து கீழே போறபடியா நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொள்ள இயலாம கிடக்குது. அப்ப நாங்கள் எங்கள்கிட்ட நீர் இருக்குன்னு சொல்றதுல நாங்கள் அதாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்து கடலுக்கு தண்ணியை அனுப்புறதுன்றது தடுக்கலாம்ன்றது வந்து ஒரு உண்மையான ஒரு கன்செப்சுவலி ரோங். ஆனா இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை தொடங்கின காலத்துல ஆரம்ப மழை வீழ்ச்சியிலே வந்து யாழ்ப்பாணத்திலே 1100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும். ஆனால் தேவையான பகுதியை நாங்கள் பார்க்கும்போது 700 தொடக்கம் 800 வரை மக்களுக்கு தேவையானது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை சேமித்து வைப்பதில் தான் நீங்க பிரச்சனை. சேமிக்க எல்லாமே இருக்குது. ஏன்னா எங்களை லீக் அக்யூஃபயர் எங்களை சேமிக்க விடாது, எங்களால சேமிக்கிறது. அது நாங்கள் இரண்டமடல் என்ன கட்டியிருக்கிறோம், இரண்டமடு குளமாடி கட்டியிருக்கிறோம் என்றால் 2 ஹிலாக் இருக்கும், 2 மேலைக்கு நேரம் ஒரு பண்டொண்டை நாங்க கட்டி அதுக்கு சுலூஸ் எல்லாம் போட்டு தண்ணியை சேமிக்கிறோம். அப்ப அங்க சேமிச்சால் அங்க கிரவுண்ட் வந்து பெர்வியஸ் கிரவுண்ட், இம்பெர்வியஸ் கிரவுண்ட், அதாவது தண்ணியை ஊடு போக விடாது, ஒரு கொஞ்சம் தான் போகணும் ரிலேட்டிவ்லி. அப்ப அங்க தண்ணி அங்க நிக்குது. தண்ணி இல்லையா என்ன செய்யும், இந்த குளங்களை ஆழமாக்குறது எல்லாம் கதைக்கணும், சரிதானே? குளங்கள் தூர் வேறு கதைக்கணும். அந்த குளம் தூர் வேறுன்றது ஒரு பிள்ளையான கன்செப்ட். என்னென்றால் ஒரு கனகாலமா ஒரு குளம் இருந்ததுண்டா என்ன செய்யும்னா அந்த மேலே ஒரு ஹார்ட் பேன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடும். அது நீங்க தண்ணியெல்லாம் கழுவுப்பட்டு கொண்டு மேலே இருந்து வந்து கிளே எல்லாம் வந்து ஒரு ஹார்ட் பேன் உண்டு, ஒரு அப்ப நாங்கள் தூர் வேறவன் நீங்க அள்ளி விட்டா என்ன நடக்கும், நீங்க கெப்பாசிட்டியை கூட்டுறதுக்கு அந்த கொள்ளளவை கூட்டுறதுக்கு கிடங்கு கிண்டி விட்டா என்ன நடக்கும், அது என்ன சிம்பிளா உள்ள போயிடும், குளத்தில் தண்ணி நிற்காது. அப்ப அந்த கன்செப்சுவலி பிள்ளையான சில விஷயங்களை நாங்கள் சொல்ல பார்க்கிறோம். அப்ப என்னத்தை எனக்கு அது விளங்க இல்லை, அது ஏன் அப்படியான ஒரு இது வருதுன்னு சொல்ல தெரியல. அந்த சில நேரம் அந்த எல்லாரும் டக்குனதை யோசிக்கிற எல்லாரும் குளம் ஆழமா இருந்தா தண்ணி கூட நிற்க வேண்டும். அடுத்தது நீங்கள் ஒரு ஏக்கர் ஃபீட் தண்ணியை நீங்க கூடுதலா ஒரு குளத்துக்குள்ள சேமிக்கணும் என்றால் அதுல இருந்து ஒரு ஏக்கர் ஃபீட் தண்ணியை வெளியில மண்ணை வெளியில கொண்டே போடணும். நீங்கள் ஒரு கண்ட்ராக்டர்கிட்ட ஒரு ஏக்கர் ஃபீட் தண்ணியை வெளியில கொண்டே போடுறதுக்கு எவ்வளவு காசு என்று கேட்டா இந்த தண்ணி இந்த விட 3 மடங்கு காசு வரும். அப்ப அந்த குளத்தை ஆழமாக்குறது, அதாவது குளத்தால ரீசார்ஜ் பண்ணலாம் என்றது வந்து அந்த தரத்தோட்டங்களுக்கும் எங்களோட கீழே இருக்கிற நில ஃபார்மேஷனுக்கும் ஏற்றது மாதிரி தான் இருக்கும். அப்ப அது வந்து இங்க சரி வர போற இல்லை. வெண்ணியை நீங்க எடுத்தாலும் வெண்ணியில கிட்டத்தட்ட 23 ரிவர் பேசின்ல 52 குளங்கள் இருக்கு. அங்க கூட நாங்க குளத்தை ஆழமாக்கல. ஏனென்றா அங்க ஆழமாக்கினா அந்த நாங்கள் ஹார்ட் பேனை உடைச்சு விட்டுருவோம், உடைச்சு கீழே போற தன்மையை கூட்டி விட்டுருவோம். மற்றது ஆழமாக்கல உங்களுக்கு காசு சரியான கூட. நீங்க ஆழமாக்கி எவ்வளவு தண்ணியை சேமிச்சு அந்த தண்ணியால கல்டிவேஷன் செய்ய வர்ற அளவு சரியான கொஞ்சம். அப்ப ஒரு இடம் குளம் ஆழமாக்குறீங்க, குளம் என்ன செய்யறோம்னா நாங்க அந்த கட்டை உயர்த்துறது. ஆனா கட்டை உயர்த்தினா என்ன நடக்கும், எங்களோட கெப்பாசிட்டி கூடும். அங்கே ஒரு பிரச்சனையோடு வரும். கட்டை நாங்க உயர்த்தினோட என்ன நடக்கும் என்றால் பின்னுக்கு இருக்கிற இடங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள போடும். அதை போகாம பார்த்து தான் நாங்க கட்டை உயர்த்தோம். 2 மடை எல்லாம் உயர்த்திய ஒரு இஷ்யூ ஒன்று இருந்தது. இரண்டா நியாயமான மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன் நாங்கள் அங்கால இருக்கு, உயர்த்தக்கூடாது, 2 அடிக்கு உயர்த்தக்கூடாது அப்படி கணக்கு இருந்தால் கடைசியா 2 அடிகள் எத்தினது. அப்ப அந்த தன்மை வந்து யாழ்ப்பாணத்துக்கு பொருந்தாது. என்னன்னா தரத்தோட்டம் மட்டமானது. அப்ப நாங்கள் ஹார்ட் பேனைத்தான் உருவாக்கித்தான் தண்ணியை சேமிச்சாலும் எங்களுக்கு ஓரளவுக்கு மேல உயர்த்தியலாம். தடுப்பணைகளாலோ இல்லாவிட்டால் நீரை சேமித்து வைப்பதாலோ எந்த ஒரு பிரயோசனமும் எந்த ஒரு தண்டில கூடுமான பிரயோசனம் இல்லை. நாங்கள் அதை சேமித்து வைத்து போதிய அளவுக்கு பயன்படுத்த முடியாமல் அப்படியானால் அதற்கான